கொழும்பு கோட்டை ஸ்ரீ சம்புத்தாலோக விகாரையை அடிப்படையாக கொண்டு தலைநகரின் பௌத்த மற்றும் நலன்புரி சங்கங்களினால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் 26வது பிண்டபாத் நடைப்பயணம் நேற்று ஆரம்பமானது. இந்த ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நடைப்பயணம் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வருகை தந்தபோது மகா சங்கத்தினருக்கு தானப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க உட்பட அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் உள்ள குறைந்த வசதிகளுடன் கூடிய பிரிவினாக்கள் மற்றும் பௌத்த அறநெறி பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளின் நலன்புரி நடவடிக்கைகளுக்காக உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டுதோறும் இந்த பிண்டபாத நடைப்பயணம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இம்முறையும் நூற்றுக்கணக்கான மகா சங்கத்தினர் பிண்டபாத நடைப்பயணத்தில் கலந்து கொண்டதுடன் கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள பல தனியார் மற்றும் அரச நிறுவனங்களின் ஊழியர்கள் வீதியின் இரு மருங்கிலும் கூடி மகா சங்கத்தினருக்கு தானப் பொருட்களை வழங்கினர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகார ஒருங்கிணைப்பு செயலாளரும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளருமான KM.N. குமாரசிங்க மற்றும் மேலதிக செயலாளர் பிரசன்ன சந்தித் உள்ளிட்ட ஜனாதிபதி அலுவலக ஊழியர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.